நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோ இல்ல ஃபினான்ஸ் பத்தியோ நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அடிக்கடி வர பாயிண்ட் வந்து என்னன்னா எஸ்ஐபி பண்ணுங்க உங்களோட காசு வந்து க்ரோ ஆயிடும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்க காசு க்ரோ ஆயிடும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபிங்கிறது நம்ம காசை வந்து சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அதாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். டிமேட் அக்கௌண்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சர்ச் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுல நிறைய கம்பெனிஸ் வந்து அதை ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு இண்டெக்ஸ் அப்படின்னு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றது? எஸ்ஐபின்னு சொல்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாசம் மாசம் இப்ப நம்ம இஎம்ஐ எடுக்கிறாங்களா, மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் 1500 அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ எடுக்கிறாங்களா, அது வந்து கம்பெனி நம்ம லோன் வாங்கின கம்பெனி எடுக்கிறது. இதுல வந்து ஒரு முதலீடு பண்றதுக்காக நம்மளா செட் பண்ண முடியாது. அதாவது மாசம் வந்து என்னால் 500 ரூபாய் போட முடியும்னா இந்த டேட்ல என்னோட அக்கௌண்ட்ல இருந்து 500 ரூபாய் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றதான் அந்த எஸ்ஐபி மெத்தட். அதனால மியூச்சுவல் ஃபண்டையும் எஸ்ஐபியும் நீங்க வந்து குழப்பிக்காதீங்க.